பிள்ளைகளே, இது கடைசி காலமா இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான்னு நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனால இது கடைசி காலம் என்று அறிகிறோம். இங்கிலீஷ்ல பாருங்களேன், உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். லிட்டில் சில்ட்ரன், இட் இஸ் த லாஸ்ட் hour. மேல சொல்றாரு கடைசி காலம்னு சொல்றாரு. ஆனா கீழே பாருங்களேன், லாஸ்ட் hour, கடைசி மணி நேரம். நீங்க யோசிச்சு பாருங்க, யோவான் அந்த அதிகாரத்தை எப்ப எழுதினாரு? சுமார் ஒரு 50, ஒரு கிபி 50 இல்ல 100லயே வச்சுக்கோங்களேன். இப்ப என்னது, அப்பவே ஒரு கடைசி காலம் எழுதிருக்காருன்னா இப்போ எப்பேற்பட்ட காலத்துல நம்ம வந்து நிக்கிறோம்? என்னை பொறுத்தவரையும் நம்ம லாஸ்ட் செகண்ட்ஸ்ல வந்து நிக்கிறோம். ஏன்னு சொல்லி சொன்னா, 1000 வருஷமா கால்குலேட் பண்றவருக்கு கடைசி மணி துளிகளை நம்மள வந்து கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாரு. யாருக்கு தெரியும், நாளைக்கே கூட ஆண்டவர் வந்தாலும் வந்துடலாம். சோ நாம எப்படி இருக்கிறோம்? கடைசி மணி துளிகளை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம எப்படி இருக்கிறோம்? நாம எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம்? நம்ம ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆகுது? இப்போ இப்படி இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் நம்ம அப்படியே தான் இருக்கிறோமா, இல்ல இத்தனை வருஷத்துல ஆவியானவர் நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாரா? அதை நம்ம என்ன பண்ணோம், ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஒருவேளை இயேசு வருவாருன்னு சொல்லி சொன்னா நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாரு? நம்மளை பார்த்துட்டு அவர் தலை குனிவாரா? இல்ல நம்ம என்ன செய்ய போறோம்? நாம அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். நான் உங்களை நியாயம் தெருக்கல, நான் என்ன நானே ஆராய்ஞ்சு பாக்குறேன். கவனிங்களேன், காலத்தை குறித்துதான் அறிவு நமக்கு வேண்டும், கண்டிப்பா வேணும். இல்லைன்னு சொன்னா நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் நம்மளால டெவலப் பண்ணவே முடியாது. ஒருவேளை நேற்று ஆவியானவரால எந்த ஒரு மாற்றத்தை நம்மளுக்கு கொண்டு வராம போலாம், நம்மளுடைய வாழ்க்கை அந்த மாதிரி இருக்கலாம். இன்னைக்கு கொண்டு வர முடியுமா? அட்லீஸ்ட் நாளைக்காச்சும் கொண்டு வர முடியுமா? ஏன்னா கால நாள் போயிட்டே இருக்குது. யோசிச்சு பாருங்க. சோ காலத்தை குறித்துதான ஒரு அறிவு நமக்கு வேணும். சோ இந்த நேரத்துல நம்ம யோசிச்சு பார்க்கலாம், இயேசுவை சந்திக்க நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? நம்மளுடைய குடும்பம் ஆயத்தமா இருக்குதா? நம்ம அவங்களை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறோமா?